ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த பிளாக் ஃப்ரைடேக்கு பயங்கரமான ஷாப்பிங்லாம் பண்ணியிருக்கேன். நான் என்னென்ன வாங்கினேன், என்ன டீலில் வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கலாம்னு நினச்சேன். ஆல்மோஸ்ட் நான் ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துடுச்சு. இன்னும் ஒரு ஐட்டம் மட்டும் வரணும். பட் அது வந்து 2 months ஜான்வரியில் தான் வரும்னு போட்டிருக்காங்க. டிசம்பர் அண்ட் ஜான்வரியில் தான் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்படி என்ன ஐட்டமாக இருக்கும் அப்படின்றத நான் அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இது வரைக்கும் நான் ஆர்டர் பண்ணி வந்த ஐட்டம் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து தேங்க்ஸ் கிவிங் டைமில் அமேசானில் வந்து 21 to 29 வந்துட்டு பிளாக் ஃப்ரைடே டீல் போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1 week மேலே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 29க்கு அப்புறமா வந்து சைபர் மண்டே டீல் போயிட்டு இருந்தது. அன்டில் இந்த மண்டே வரைக்கும் வந்து போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் இந்த வீடியோலையும் உங்களுக்கு அட்வான்ஸாக போடணும் அப்படின்னு நினச்சேன். நான் வந்து எல்லாமே நான் ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வெக்கேஷன் போயிட்டோம். ஸோ அந்த வெக்கேஷன் வ்ளாக்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் இந்த பிளாக் ஃப்ரைடே டீல் முடிஞ்ச டைமில் தான் நான் வந்து வீட்டுக்கு வந்தேன். நான் பை த டைம் அமேசான் பார்சல் எல்லாம் வந்துடுச்சு. பட் ஸ்டில் நான் என்ன ஆர்டர் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த டைம் டீல் முடிஞ்சிட்டுன்றதுனால என்னால் வந்து இம்மிடியேட்டாக வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் பிளாக் ஃப்ரைடே டீல் ஆக்சுவலாக மெஜாரிட்டி நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா பிரதிதியோட ரூம் மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவளுக்குன்னு ஒரு டெஸ்க்கு, ஒரு சேரு, அப்புறம் இந்த டெஸ்கில் வைக்கிறதுக்கு லைட்டு, கிளாக்கு, அப்புறம் இந்த பென் ஸ்டாண்ட், அந்த மாதிரி நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தா. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டெஸ்க் ஆர்டர் பண்ணால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நாங்கள் பாதி அசம்பிளி பண்ணிகிட்டு இருக்கிறச்சேவே அதில் ஒரு டிஃபெக்ட் இருந்ததா. ஸோ அந்த ஒரு டிஃபெக்ட்னால அது மேஜர் டிஃபெக்ட் மாதிரி தான். ஏன்னா உங்களுக்கு அந்த லெக்கு வந்து ப்ராப்பராக வந்து டைட்டனால ஒரு மாதிரி ஷேக்கியாகவே இருக்குது. அது ரிஸ்க்கு தெரியாமல் கொஞ்சம் லீனானா கூட அந்த என்டையர் டேபிள் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை நாங்கள் வந்து ரிட்டர்ன் போட்டிருக்கோம். நாங்கள் இன்னும் ரிட்டர்ன் பண்ணல. ஒரு ஹாஃப்வே த்ரூவில் நேற்று தான் அதை நாங்கள் அசம்பிள் பண்ணோம். ஆக்சுவலாக நேற்று கொஞ்சம் பண்ணால் நேற்று கொஞ்சம் பண்ணோம். அதில் தான் வந்து அந்த லெக் கொஞ்சம் டிஃபெக்டிவாக இருக்கிறத பார்த்துட்டு சரி நாங்கள் ரிட்டர்னுக்கு வந்து ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணிட்டோம். அது இன்றைக்கி எல்லா ஸ்க்ரூஸையும் திரும்ப நாங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணி டிஸ்மேண்டில் பண்ணி பேக் பண்ணி அனுப்பணும் அதை. அண்ட் அவளுக்கு சேர் வந்துருச்சு. நான் சரி டெஸ்க் வந்த அப்புறமாவே இந்த சேரை ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் தென் நான் யோசித்தேன், ஒருவேளை சேரில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது, அதனால அதையும் இன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ணி சரியாக இருக்கா இல்லையா பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவள் ரூமுக்கு வந்து ஒரு கிளாக் வந்து சொல்லியிருந்தா. இது எப்படி ஒர்க் ஆகும், பேட்ரி ஆப்ரேட்டடா இல்லை பவர் ஆப்ரேட்டடு, நிறைய ஆப்ஷன் இருக்குது இதில். இது வந்து உடன் கிளாக்கு. இந்த பக்கம் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். டைமர், வால்யூம், அப்புறம் லைட் டிம்மர், ஆன் ஆஃப், அப்புறம் சார்ஜ் போடுறதுக்கெல்லாம் ஆப்ஷன் இருக்குது இதில். ஸ்னூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதில் டைம் செட் பண்ணிவிட்டு இதை நான் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஆர்டர் போட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணோம். இந்த வாட்டியும் நாங்கள் ட்ராவல் பண்ணப்போ ஏர்பிஎன்பியில் இதே மாடல் அந்த ஃபோன் சார்ஜிங், வயர்லெஸ் சார்ஜிங் வச்சுருந்தாங்க. ஃபோனு, வாட்ச்சு, ஏர்பாட்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் 3-in-1 சார்ஜ் பண்ணுறதுக்கு கம்பேட்டிபிளாக இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ அதனால் அது வந்து ஒன்று ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை 3 ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஏன்னா கார்த்திகோட ஃபோன் வந்து அங்கே அவருக்கு ஆஃபீஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவரோட ஆஃபீஸ் ரூமில் ஒன்று வச்சுக்கிட்டேன். எனக்கு நான் கிச்சனில் வந்து ஒன்று வச்சுக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ ட்ராவலுக்கு போகிறோன்னா இது ஒன்று எடுத்துக்கிட்டு போனால் போகிறோம். யூஸ்வலாக நான் வந்து என்னோடய ஃபோனும் வாட்சும் தான் மெஜாரிட்டியாக வந்து சார்ஜ் பண்ணுவோம் நாங்கள். ஏர்பாட்ஸ் வந்து எப்போயாவது தான் நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால அது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் சார்ஜிங் தேவைப்படாது. பட் ஃபோன் அண்ட் வாட்ச்க்கு வந்து தேவை அப்படிங்கிறதுனால இங்கே நீங்கள் மேலே வாட்ச் போட்டுக்கலாம். இந்த ஸ்டாண்டில் அப்படியே ஃபோனு நீங்கள் கேஸ் கூட எடுக்கணும். உங்கள் ஃபோனில் இந்த நான் அங்கே போனப்போ என் ஃபோன் கேஸோடு தான் நான் வந்து போட்டேன், சார்ஜ் ஆச்சு. அண்ட் இங்கே வந்து நீங்கள் உங்களோட ஏர்பாட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுவும் ஆக்சுவலாக நல்லா இருந்தது. ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது இது, பட் ஸ்டில் இது வந்து நல்லா இருந்தது. அதனால நான் வந்து இதை ஆர்டர் பண்ணேன். இது வந்து 3-in-1 ஃபாஸ்ட் வயர்லெஸ் சார்ஜர் தான் போட்டிருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டால் கூட நம்ம வந்து அந்த இதில் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு இது வந்து அவ்வளோ ஸ்பீட் கிடையாது. பட் ஸ்டில் ஓகே, இட்ஸ் நாட் பேட். பட் டெஃபினட்டாக ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கேட்ச் கிளிப்ஸ் அது வந்து கொஞ்சம் வாங்கினேன். இது ஆக்சுவலாக நான் என் ஹேருக்குன்னு வாங்கினேன். ஆனால் இது பிரதிதி ஹேருக்கு தான் இது கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக என் ஹேருக்கும் போடலாம், எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் பிரதிதிக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அவள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா இப்போதைக்கு. இதுதான் நான் அவள் டேபிளுக்குன்னு வாங்கினேன். அந்த டோஸ்ட் மாதிரி இருக்கிற லேம்ப்பு. இதுலேயுமே நீங்கள் வந்து டிம் பண்ணிக்கலாம்,
அப்புறம் டைமர் ஆன் பண்ணிக்கலாம், டைமர் செட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. பட் இதுவும் நான் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். இதுக்கு வந்து சார்ஜர் யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க, ஹெட்டு கொடுக்கல. ஸோ நம்ம தான் அந்த ஹெட்டு சூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது அவளுக்குன்னு சொல்லிட்டு அவன் நிறையா ஸ்டிக்கி நோட்ஸ் வாங்கியிருக்கா. ஆக்சுவலாக அவள் டேபிளுக்கு தான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா. ஆனால் அந்த டேபிள் தான் வந்து இப்போது சரியில்லைன்றதுனால வி ஹேவ் டு ரீஃபண்ட் பண்ணிவிட்டு வேறு வாங்கணும். அண்ட் அவள் டேபிளுக்கு வைக்கிறதுக்காக வந்து கொஞ்சம் இந்த என்ன செலோ டேப்பு, சிசர்ஸு, ஸ்டைப்லர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் நான் வாங்கினது எனக்குன்னு ஒரு 4 ஐட்டம் வாங்கினேன். பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஐட்டம் வந்து அவள் தான் அவளுக்குன்னு வாங்கிக்கிட்டா. எல்லாமே அவளோட ரூம் மேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கா அவள். இது ரெண்டும் நான் இன்னும் ஓப்பனே பண்ணல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றைக்குச்சி. பயங்கர டஸ்ட்டு வருதுங்க. டஸ்ட்டு மட்டும் எங்கேருந்து வருதுன்னே தெரியல. ஸோ இது வந்து 2 க்ளீனிங் இது கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் வாஷ் அண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். இது வந்து இந்த ஸ்டிக்கு வந்து நல்லா இவ்வளோ தூரம் ஹைட்டுக்கு போகும். இந்த கண்ணாடி டேபிள் அதெல்லாம் துடைக்கிறதுக்கு டஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இது வந்து வாங்கினேன். இது வந்து இன்னொரு ஒற்றைக்குச்சி. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் க்ளீன் பண்ணேன். எங்களுக்கு வந்து இந்த ஹாலில் ஒரு ஃபேன் இருக்குது, லிவிங் ஏரியாவில் ஒரு ஃபேன் இருக்குது, மாடி பெட்ரூமில் ஒரு ஃபேன் இருக்குது. லிவிங் ஏரியா ஹால் ஃபேன் வந்து டெஃபினட்டாக என்னால் பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப ஹைட்டு, பயங்கர ஹைட்டு. நாங்கள் ஏணி வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு பெட்ரூம் ஃபேன் வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணி டைட்டன் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் உங்களுக்கு. இனிமேல் ஆக்சுவலாக ஸ்ட்ரெச் ஆகும். இதுக்கு மேலே என்னால் ஸ்ட்ரெச் பண்ண முடியல. இனிமேல் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அண்ட் உங்களுக்கு இது மாதிரி பெண்டும் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தாங்க இவங்க. இதை மேபி ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறப்ப இது எப்படி இருக்குன்றத உங்களுக்கு காமிக்கிறேன். நவ் கம்மிங் டு மை ஃபேவரட் பார்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டம். நான் இது நிறையா வச்சுருக்கேன். ஆனாலும் வந்து சேல் வந்தப்போ ரொம்ப டெம்ட் ஆகி நான் எனக்குன்னு ஒன்று எடுத்துக்கிட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு அவங்க வந்து ஆர்டர் பண்ணாங்க, அவங்களுக்கும் ஒன்று எடுத்தேன். அண்ட் தென் இது தவிர இன்னும் 2 எடுத்திருக்கேன். அது வந்து எனக்கு கிஃப்டாக வந்தது. இதுதான் நான் காசு கொடுத்து வாங்கினது. அது 2 எனக்கு கிஃப்டாக வந்தது. ஸோ இது வந்து என் ஃப்ரெண்டோட கார்ட் ஹோல்டர், மைக்கேல் கார்ஸு. இதுவும் அவங்களோட பேகு. ஸோ இதை ஆக்சுவலாக நான் ஒரே ஆர்டராக போட்டதுனால எங்கள் வீட்டுக்கு மொத்தமாக வந்துருச்சு. இதுதான் என்னோட பேகு. ஹேண்ட்பேக்ஸ்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் நிறைய பேக்ஸ் வச்சுருக்கேன், நிறைய யூஸ் பண்ணுவேன். நான் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால என் பேக்ஸ் எல்லாம் சீக்கிரமாகவும் வந்து அந்த தோல் வார் வந்து பிஞ்சிரும், இல்லை ஸ்கின் வந்து பீல் ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரிலாம் நான் நிறைய பேக்ஸ் வச்சுருக்கேன். ஐ மேக் ஷூர் தட் ஐ யூஸ் எவ்ரி திங். சும்மா அப்படி வாங்கிட்டு ஷோ மாதிரி உள்ளே வைக்கிறது எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. வாங்கினா நல்லா நிறைய யூஸ் பண்ணணும். அது பிய்கிற அளவு நல்லா யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக 44க்கு ஒன்று வந்துச்சு, இன்னொன்று வந்து 66. 44th வந்து இதை விட கொஞ்சம் சின்னதாக இருந்தது. $44 ஒன்று வந்தது மைக்கேல் கார்ட்ஸில். அண்டு 66க்கு ஒன்று வந்தது. ஸோ அவுட் ஆஃப் 2 இது பார்த்தா 66th வந்து உங்களுக்கு இன்னுமே பெட்டராக அப்படின்னு தோணுச்சு. எனக்கு காஸ்ட் வைஸ் அது வந்து பெட்டர் அப்படின்னு தோணுச்சு. அதனால் அது வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இந்த கலரும் என்கிட்ட ஒரு மாதிரி லைட் பிங்க் கலர். நான் உங்களுக்கு இதை போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து மைக்கேல் கார்ஸில் என்னோடய 4th பேகு. நான் வந்து இது அதாவது 2 கிராஸ் பாடி 2 ஹேண்ட் பேக்ஸ் வச்சுருக்கேன் நான். இது வந்து ஒரு காம்பேக்டான ஒரு கிராஸ் பாடி. ஜஸ்ட் ஒரு பர்ஸு, இல்லை ஒரு வாலெட்டு, ஒரு கார்டு ஹோல்டர் அது மட்டும் வச்சுட்டு கண்ணாடி வச்சுட்டு கார் கீஸ் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ
யா எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஒரு புக்லெட் ஒன்று கொடுத்துருவாங்க. இதோட யூசேஜ் எப்படி க்ளீன் பண்ணி எப்படி தொடச்சி வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு. ஸோ எஸ், இது வந்து ஒரு மாதிரி ஒயிட் அண்ட் லைட் பிங்க் அந்த கலர் காம்பினேஷனில் இருக்கிற ஒரு க்ராஸ் பாடி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டு. இதுக்குள்ளே நீங்கள் உங்களோட வாலெட்டு கண்ணாடி எல்லாமே வைக்கலாம். இதுவும் ஒரு குட்டி கம்பார்ட்மெண்ட்டு. ஆக்சுவலாக இதை வெளியில் எடுக்க முடியுமா? ஏன்னா உள்ளே வந்து இது வந்து அப்படி இதை வந்து பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டு. இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஏதாவது கார் கீஸ் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கு இருக்குது. ஜிப்புன்னு வந்து நடுவில் இருக்கிறது மட்டும் தான் ஜிப்பு. இதுக்குள்ளே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. நிறைய பர்ஃபெக்ட் என்ன சொல்கிறது, எங்கே நீங்கள் தனியாக போகிறீங்க அப்படின்னா, இப்போ நான் முன்ன வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன், என் பொண்ணோட கண்ணாடி, கார்த்திக்து எந்த எல்லாமே என் பேக்கில் நான் தான் கேரி பண்ணுவேன். அதனால தான் என் பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக நான் வச்சு இருப்பேன். ஏன்னா எல்லாரோடதும் நான் தான் கேரி பண்ணுவேன். வாலெட்டு, ஃபோனு, கிளாஸஸ்ஸு, அதை தவிர என்னோடய எல்லா ஹேண்ட்பேக்ஸ்லேயும் அந்த தலைவலி தைலம் போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா எப்போ எங்கே நமக்கு எப்படி தலைவலி வரும்னு தெரியாது, அதனால இருக்கட்டும்னு சொல்லி அதுவும் நான் வந்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீம், மாய்ஸ்சரைசர். எனக்கு வந்து ட்ரை ஹேண்ட்ஸு. ஸோ எனக்கு தண்ணியில் கையை வச்சா உடனே எனக்கு கை வந்து ஒரு க்ரீம் போட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுருணும். ஸோ அதனால ஒரு குட்டி ட்ராவல் சைஸ் மாய்ஸ்சரைசர் வச்சுருப்பேன். அப்புறம் ஒரு ட்ராவல் சைஸ் பர்ஃப்யூம் வச்சுருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய ஜென்ரலாக எல்லா ஹேண்ட்பேக்ஸ்லேயும் அதை எந்த ஹேண்ட்பேக் கேரி பண்ணுறேனோ அதில் இருக்கும். பட் எல்லாமே குட்டி குட்டியாக அந்த ட்ராவல் சைஸ் வச்சுருப்பேன். நான் மட்டும் எங்கேயாவது ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி பேக் தான் எனக்கு கம்ஃபர்டபுள். லைட் வெயிட்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் நான் அப்போ வந்து வெறும் இந்த வாலெட்டும் ஃபோனு மட்டும் வச்சுட்டு கார்கி வச்சு எடுத்து போகிறதுக்கு இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் எதுவுமே அட்ஜஸ்டபிள் தான். உங்களுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன ஹைட்டுக்கு வைப்போம் நீங்கள் வந்து அட்ஜஸ்டபிளாக வச்சுக்கலாம். அந்த கிராஸ் பாடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் சைட் ஹேண்ட்பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து இது நல்ல டீல் அப்படின்னு தோணுச்சு. 44க்கு வந்து டபுள் ஷேடட், அதாவது நடுவில் இந்த பக்கம் ஒரு கலர் இந்த பக்கம் ஒரு கலருக்கும் நடுவில் கோடு இருக்கும். அது வேறு மாடலில் இருந்தது. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஆல்ரெடி கேட் ஸ்பேடில் ஒன்று வச்சுருந்தேன். அதனால் சரி இந்த வாட்டி இந்த மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து எடுத்தேன். நான் இன்னும் 2 வந்து அந்த கிஃப்டாக வந்து அதையும் நான் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. அது வந்து எனக்கு கார்த்திக் வந்து கிஃப்ட் பண்ணார். ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. நான் ஆக்சுவலாக ரொம்ப நாளாக வந்து எனக்கு கார்த்திக் கிட்ட கோச்சில் வந்து இன்னொரு டைப் ஆஃப் ஒரு இதை கொஞ்சம் இப்போ நான் மைக்கேல் கார்ஸில் காமிச்ச மாதிரி ஒரு பிக் கிராஸ் பாடி ஒன்று கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பேக் பேக் எதுக்குன்னா மெயின் அந்த இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறப்ப தான் எனக்கு வந்து தேவைப்படுது. ஏன்னா பாஸ்போர்ட்டு இந்த மாதிரி நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போனோன்னா எனக்கு ஒன் சைட் ஷோல்டரில் என்னோட வெயிட் கேரி பண்ணுறப்ப, அதுவும் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் அப்போ நான் டொமெஸ்டிக் ட்ராவலுக்குமே வந்து வெட் வைப்ஸு, டிஷ்யூஸ் இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ராவலுக்கும் அதெல்லாம் தேவைப்படும். அப்படிங்கிறதுனால ஹேண்ட்பேக் பயங்கர வெயிட்டாக எடுத்து என்னால் ஒரு ஷோல்டரில் தூக்கி ரொம்ப வலிக்குது. ஆப்வியஸாக அவரோட பேக்கில் அவர் வந்து லேப்டாப்பு, ஐபேட் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாரு. ஸோ ரொம்ப ஹெவியாக இருக்குன்றதுனால எனக்கு ஒரு பேக்கும் கோச்சில் வந்து நான் ரொம்ப நாளாக ஒரு கிராஸ் பாடி அந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்ததுன்றதுனால எனக்கு அப்போ வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். அது ரெண்டும் இந்த டைம் அவர் பார்த்து வச்சுக்கிட்டு எனக்காக வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ எஸ் என்னன்றது பார்ப்போம். இது எல்லாமே நான் வந்து டீலில் எடுத்தேன். ஆக்சுவலாக இதெல்லாம் பிளாக் ஃப்ரைடேக்கு வந்து டீலில் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே நான் இந்த பேக்கை வந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் லாஸ்ட் இயரே வாங்கணும்னு நினச்சேன். பட் லாஸ்ட் இயர் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. இந்த இயர் வந்து கம்பேரிட்டிவ்லி விலை குறைஞ்சிது அப்படிங்கிறதுனால இந்த இயர் எடுக்கலாம் அப்படின்ட்டு அவர் வந்து நான் பார்த்து வச்சுருந்தேன். அவர் எனக்கு சொல்லிட்டு தான் நான் வாங்கி கொடுத்தாரு அவர். ஸோ எஸ் அப்பா ஒரு 1000 கவரு உள்ளுக்குள்ளே கவருன்னு எக்கச்சக்க பேப்பர்ஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் அவங்க சிக்னேச்சர் இது மாதிரி. இப்போ எல்லா பிராண்ட்லேயுமே அவங்களோட இந்த சிக்னேச்சர் கலர்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. சில இதெல்லாம் பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கும். அவங்களோட என்ன பிராண்ட் அந்த மாதிரி கோச்சு, மைக்கேல் கார்ஸ், வாட் எவர் அதோட இது வந்து அதை மட்டும் பொறிச்சிருப்பாங்க. பட் இந்த மாதிரி எம்கே இதெல்லாம் வந்து அவங்களோட சிக்னேச்சர் கலெக்ஷன்ஸு. ஸோ இது வந்து ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டு இருந்த ஒரு கலர். எனக்கு யூஸ்வலாகவே இந்த டார்க் ரெட்டு, மரூன், பர்கண்டி கலர், வைன் ரெட் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் ரொம்ப நாளாக எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது ஒரு ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $490 போட்டிருக்காங்க. பட் இது நான் சேலில் எடுத்தது வந்து 100க்கு எடுத்தேன். நான் இதை $100க்கு எடுத்தேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஜிப்பு தான். பட் நல்லா வைடாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி எல்லா ஐட்டமும் உள்ளே வச்சுக்கலாம். அண்ட் இங்கே ஃபோன் கம்பார்ட்மெண்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க.
இங்கே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஜிப் இருக்குது உங்களுக்கு. உள்ளுக்குள்ளே ஒரு ஜிப் ஒன்று இங்கே இருக்குது. அண்ட் இங்கே வெளியில் வந்து ஒரு ஜிப் இருக்குது. நான் இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த மைக்கேல் கார்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது பேக்கு. ஆனால் ரொம்ப பயங்கர ரிச்சாக சூப்பராக இருக்குது பேக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நீங்கள் இந்த ஹேண்டில் வந்து நீங்கள் வேணும்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வேண்டாம் இல்லை க்ராஸ் பாடியாக போட வேணாம் அப்படின்னா நீங்கள் சும்மா இப்படியே கையில் கேரி பண்ணிட்டு போகலாம். இல்லை எனக்கு க்ராஸ் பாடி மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போது இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு க்ராஸ் பாடியாகவும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி க்ராஸ் பாடியாகவும் போட்டுக்கலாம். அண்ட் இதுலேயுமே ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து இதுதான் நிறையா பேக்ஸில் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக கொடுப்பாங்க. பட் இதில் வந்து ரொம்ப சூப்பர் பயங்கர ஸ்டடியாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு இது வந்து பியறதுக்கோ இல்லை உடஞ்சி போகிறதுக்கோ சான்சஸ் கிடையாது. சச் அ பியூட்டிஃபுல் கலர், ஒரு மாதிரி ப்ரௌன் அண்ட் ரெட்டு, நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜிப்பிங் இதெல்லாமும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ யா, எனக்கு ரொம்ப நாளாக இந்த கலர் தான் வாங்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டு வாங்கின ஒரு கலரு. அண்ட் த லாஸ்ட் ஒன் பேக் பேக், அதையும் பார்த்துடலாம். இவங்க பேக்கிங் தாங்க அமேசிங்காக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எவ்வளோ பேக்கேஜஸ் பாருங்கள். பெரிய அட்டைப்பெட்டியில் அதில் வந்து நிறையா கவர்ஸ் வச்சு டேமேஜ் ஆகாதபடி ஒரு கம்பார்ட்மெண்ட்குள்ளேயும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கவர் வச்சு நான் இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒருவடியாக அந்த பேக்கில் இருந்த எல்லா பேப்பர்ஸும் எடுத்துட்டேன். நம்ம ஒரு பேப்பர் கடையே வைக்கலாம், அவ்வளோ கொடுத்துருக்காங்க பேப்பரு. ஏதாவது ஒரு ஜிப்பை கண்டிப்பாக விட்டுருப்பேன். ஸோ யா, இந்த பேக்கோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 450 போட்டிருக்காங்க. ஆனால் நான் இது சேல் எடுத்தது 135 130க்கு எடுத்தேன் நான். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கோச் பேக் வாங்கினேன் ஒயிட் கலரில். எனக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒயிட் கலரில் எடுத்தேன். அந்த பேக்கு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வாங்கினேன் நான். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டைம் அதை டிஸ்னிக்கு எடுத்துகிட்டு போனேன். டிஸ்னியில் வந்து ஒன் ஆஃப் த ட்ரெஸ் வந்து நான் டெனிம் ஜாக்கெட் போட்டிருந்தேன். அந்த டெனிம் ஜாக்கெட்டும் புதுசு. அந்த அடிக்கிற வெயிலுக்கும் தண்ணி குடித்து அந்த ஈரத்துக்கும் டெனிம் ஜாக்கெட்டில் இருக்கிற அந்த ப்ளூ கலர்லாம் என்னோடய கோச் பேக்கில் ஏறிடுச்சு ஒயிட் கலரில். ஆனால் நல்ல காலம் உள் பக்கம் தான் அப்படின்றதுனால நிறைய நேரம் நான் வந்து ஹேண்ட்பேக் ஃப்ரண்ட் பக்கம் இருக்கா பேக் பக்கம் இருக்கான்னு பார்க்காம நான் வந்து மாட்டிட்டு போயிடுவேன். ஸோ அந்த டைம் வந்து அந்த டெனிம் ஜாக்கெட்டோட கலர் ஃபுல்லாக அந்த பேக்கில் ஏறிடுச்சு. அப்புறம் அந்த லைசால் வைப்ஸ் கிளாராக்ஸ் வைப்ஸ் எல்லாம் வச்சு தொடச்சி இப்பயுமே ரொம்ப விசிபிளாக தெரியாது. பட் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா அது தெரியும். அப்போ முடிவு பண்ணேன், நம்ம எப்போ என்ன ட்ரெஸ் போடுறோன்னு தெரியாது, இந்த கலர்லாம் ஒட்டும், இந்த பிரச்சனையே வேணான்னு சொல்லிவிட்டு பேக் வாங்கினா டார்க் கலரில் தான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ இந்த வாட்டி நான் இந்த பேக் பேக் வந்து அதே அந்த கோச் சிக்னேச்சர் பேக் அந்த கலெக்ஷன் அந்த கலரில் தான் எடுத்தேன் நான். இதுவும் பார்த்தீங்க, இது நல்ல ஆக்சுவலாக நீங்கள் ட்ராவலுக்கு நல்லா ஒரு 2 ட்ரெஸ்ஸே வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அந்தளவு நல்ல ஒரு சூப்பர் பேக் இது. பாருங்கள், நல்ல பெருசாக தான் இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேயே நீங்கள் உங்கள் பர்ஸு, ஃபோனு, கீஸு, இல்லை பேசிக் நாப்கின் சம்திங் லைக் தட் அதெல்லாம் வச்சுக்கலாம். ட்ராவல் பாஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த பக்கம் இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் 2 கம்பார்ட்மெண்ட் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஜிப்பரும் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட்ஸு இல்லை ஐபேடு, ஒர்க்கிங் விமனாக இருந்தீங்க லேப்டாப்ஸ் இந்த மாதிரிலாம் கேரி பண்ணலாம். அதே மாதிரி இங்கேயும் வந்து உள்ள ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. 2 ஜிப்பர் அண்ட் ஒரு குட்டி ஜிப்பர். சைடில் பாட்டில்ஸ் வச்சுக்கிறதுக்கு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆசச் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளே இருக்கிற மெட்டீரியலோட குவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. டெஃபினட்டாக இது வந்து அந்த மணிக்கு வர்த்து அப்படின்னு தோணுது. ஜென்ரலாகவே இந்த பிராண்டட் ஹேண்ட்பேக்ஸ் பக்கம் போனீங்கனாலே உங்களுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் வருஷங்களே நல்லா உழைக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பேக் வந்து நல்ல இதோட மெட்டீரியல் வந்து எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக ரஃப்பாகவும் பார்க்க ரஃப்பாக இருக்கும். ஆனால் தொட்டிங்கன்னா நல்ல மாதிரி சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி மெட்டீரியல் இருந்தால் பிடிக்கும். அண்ட் பின்னாடியுமே உங்களுக்கு முதுகு வலிக்காமல் இருக்குது. இந்த மாதிரி குஷன் மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல. இதுவுமே நல்ல திக்காகவும் குஷனாகவும் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் இங்கே நீங்கள் அட்ஜஸ்டபிள்
ஸ்ட்ராப்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து இந்த வாட்டி என்னோடய Black Fridayல வாங்கினேன். இன்னும் ஒரு ஐட்டம் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டேன், அது இன்னும் வரல. அது வரத்துக்கு 2 months ஆகும் அப்படின்ட்டாங்க. அப்படி என்ன ஐட்டமாக இருக்குன்னு நீங்கள் யோசிச்சுட்ருங்க. அது வந்ததுக்கப்புறமா சொல்ல முடியாது, 2 weeksல வந்தாலும் வரலாம், அது நமக்கு தெரியல. வந்ததுக்கப்புறமா அது நான் என்னன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதோட இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த தேங்க்ஸ்கிவிங் பிரேக்கில் நான் எங்கே போனேன் என்ன அந்த ட்ராவல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். அண்ட் என்னோடய ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் காமிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் என்னென்ன பேக்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்றத நான் வந்து காமிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. முடிஞ்சால் நான் அதை வந்து எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் vlog-ஆ எடுத்து நான் உங்களுக்கு போட பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறது. until then, take care, stay safe, bye bye.